ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் பிட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து வேக வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, மிளகு வந்து 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து புது மிளகா, அதனால் நான் வந்து 4 மிளகா எடுத்திருக்கேன். இது காரம் எப்படி இருக்குன்னு தெரியல. 4 மிளகா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அது தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு புளியை கரைச்சி புளி தண்ணியில் வேக வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை வேக வச்சுட்டு பார்க்கலாம். தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, இதை தேவையான பொருட்கள். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். நான் பருப்புகளெல்லாம் வறுத்துட்ருக்கேன். பருப்புகள் வந்து கருக்காமல் வறுத்துக்கணும். இந்த மிளகு வந்து பட்டுன்னு வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வறுத்துக்கலாம். செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு தேங்காயும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் கத்திரிக்காயை வதக்கி புளித்தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு. புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வறுத்ததை அரைச்சாச்சு. பருப்பு ரெடியாக இருக்குது. இதை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் பிட்டில் தயாராகிடும். ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். நான் அரைச்ச விழுது அப்புறம் வந்து பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டேன். அரைச்ச விழுது வந்து 100% நைஸாக அரைக்கூடாது, ஒரு 75% கொஞ்சம் குறவரான்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும், நம்ம இதுக்கு தாளித்து கொட்டலாம். நம்மளோட பிட்டில் கொதிச்சிட்ருக்கு. இதில் வேக வச்ச கொண்டக்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒன்றும் சேர்க்கலை, வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கடுகும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் தாளிச்சதை சேர்த்துட்டேன். நம்மளோட கத்திரிக்காய் பிட்டில் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.